நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்காரு. தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். சிம்ம ராசி செப்டம்பர் மாதம். சார், சிம்ம ராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பல பின்னடைவுகளை சந்தித்து வரக்கூடிய சிம்மராசி நேயர்களே, என்னதான் சூரியன் உச்சம் ஆட்சி பலம், அது குரு பார்க்குறாரு, குரு பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, சனி வக்ரம் அடைகிறாரு, என்னென்னவோ சொல்கிறோம். ஆனாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அவங்க தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய, அவர்கள் அடைந்து வரக்கூடிய பின்னடைவுகள் இது எதனால் வருது அப்படின்னா, சனிக்கு சிம்மராசி 6ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இந்த 6ஆம் இடத்துல சனி இருந்தால் அவங்களுக்கு அஷ்டம சனின்னு பேர். அஷ்டம சனின்னா சனியுடைய பார்வை இருக்காது. சனி எங்க பார்ப்பாருன்னா 2, 12ங்கிற ஸ்தானத்தை பார்ப்பாரு. மெயினா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்ப சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் கன்னி, கண்டகச்சனி. அப்ப சிம்ம ராசினியர்களே, சனி எங்க உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. பல சிம்ம ராசி என்பர்கள் குடும்பத்துல ஒரு நல்ல பேர் வாங்க முடியல. ஒரு பொண்டாட்டி முன்னாடி ஒரு தலை நிமிர்ந்து நிற்க முடியலைங்க. பொண்டாட்டி நம்மளை காரி துப்புற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கை. அவங்க நம்மளை சப்போர்ட் பண்றாங்க, அவங்க நம்மளை தூக்கி வச்சு கொஞ்சறாங்க, அவங்க நம்மளை ஒரு மனசு சங்கடப்படாமல் வச்சுக்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க. ஏங்க நீங்கள் உங்கள் திறமைக்கு அவங்களாம் எந்த மூலைக்கு நல்லா வந்துடுவீங்க, நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்க.
நமக்கு சப்போர்ட், நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்க மனைவிமார்கள். அதாவது ஒரு கணவன் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனாலுமே கூட சிம்ம ராசி அன்பர்களே, என்னதான் உற்றார் உறவினர்கள் பந்துக்கள் கூட இருக்க வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் சிம்ம ராசிக்கு சப்போர்ட் பண்ணாலுமே கூட, ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பின்னடைவி சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ப வேண்டும், புரிஞ்சுக்கணும். சிம்மராசி வண்டி வாகன யோகம் இருக்கும், வேலை கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், இப்படியா சும்மா ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லிட்டு போகலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகிறதா? எவ்வளோ சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? வெளியில் சொல்ல முடியாது, பசங்கள்கிட்ட சொல்ல முடியாது, குடும்பத்தில் சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் சிம்ம ராசிக்கு உடல்நிலை ஆரோக்கியம் பிரச்சனை பண்ணுது. உண்மையா இல்லையா? உடம்பு ஒத்துழைக்கல. ஆனாலுமே கூட சிம்ம ராசி என்பர்கள் தங்களுடைய கடமை, குடும்பத்துக்காக உழைக்கணும், பசங்களை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், முதல்ல தன்னுடைய இமேஜ், பேர் புகழை காப்பாற்றணும், தங்கிட்ட வேலை செய்கிற குடும்பங்களை காப்பாற்றணும், அப்போ தொழிலை காப்பாற்றணும். தனக்காக அல்ல, சமுதாயத்திற்காக, குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட தியாகிகள் தான் சிம்மராசி அன்பர்கள். குடும்பத்துக்காக, பொண்டாட்டிக்காக, பிள்ளைங்களுக்காக தன்னையே தியாகம் செய்தவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். அப்போ ஒரு பக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. உண்மையிலே உங்கள் வீட்டுக்கார மேலே ஒரு பாசம் இருக்குது, உங்கள் பொண்டாட்டி மேலே உங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. அவங்க சிம்ம ராசினா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து இந்த சனியுடைய தாக்கத்திலேருந்து குறையிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆயுஷமோ, மிருத்யுஞ்சயமோ, அபிமிருத்யுஞ்சய ஹோமோ, இந்த மாதிரிலாம் ஏதேனும் ஒன்று அவங்களுக்கு செஞ்சிங்கனாக்கா இன்னும் நல்லது. இன்னும் உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருப்பார். ஒரு நாள் ஹோமம் பண்ணுங்க. கம்பெனியாக இருந்தால், கடைகளாக இருந்தால், தொழில் நிறுவனமாக இருந்தால் அங்கேயும் உங்களுக்கு பூஜை பண்ணுங்க. சிம்ம ராசிக்காக என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். என்ன பூஜை பண்ணணும்னு சொல்லித்தரேன். முடிஞ்சால் வந்து பண்ணித்தரேன். அவைலபிலிட்டி இருக்குமே ஆனால் நேரில் கூட வந்து பண்ணித்தரோம். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாம் அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள். அதை நீங்கள் கம்பெனியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ அஷ்டம சனி தான் பிரச்சனைக்கு காரணம். வருமானம், தொழில், பிஸ்னஸ், வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் சரியாக கூடிய கால நேரம், நல்ல நேரம் பிறந்திருக்கு. அப்போ இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சூரியன் கூடவே இருக்கார். ராசிநாதன் உங்கள் கூட இருக்கிறதுனால ஒரு 60 to 80% மாற்றங்கள் நிகழும், நல்லது நடக்கும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே.